ரெஸ்டாரண்ட் போய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பிடிச்ச ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் சொல்லலாம். மலேசியன் சாப்பாட்டுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து என்னென்னா சூப் ஐட்டங்கள் நல்லா இருக்கும். பார்க்கிங்கும் வந்து ஃப்ரீ பார்க்கிங் தான். ஸோ இப்போ விண்டர்ன்றபடியாக கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சூடாக கொஞ்சம் சூப் ஐட்டங்கள் குடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டு இந்த எல்லோரும் கிளம்புறோம். இந்த வைஃப் தான் காரோடா வைஃப்ட்டு தான் காரோட கொடுத்துருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இந்த பின்னிக்கு இருந்து கத்தி குளோரி கொண்டு மிச்சாக்கள் 2 பிள்ளைகளும். நான் நீங்கள் பார்க்குறது வந்து அல்பனி ஹைவே. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்படி வானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா டார்க்காக இருக்காங்க, ஏதோ மழை வர மாதிரி சும்மா கருமுகிலெல்லாம் அப்படி தான் இருக்குது. இது சரியான நெரோவான ரோட். இதுதான் இந்த ரோட்டில் வந்து பெரிய ஒரு பிரச்சனை. கார் பார்க் பண்ணுறது சரியான கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து காரை வந்து கொண்டாலே இதுக்குள்ளே பார்க் பண்ணிடலாது. பட் வந்து ஃபுல்லாகவே இது பே பார்க்கிங். திடீரென்று நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாட்டுப்பட்டோம்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளே திருப்பி இல்லாது. ஒரு மாதிரி நாங்கள் டிரெக்ஷனை வச்சுருந்தோம்னு சொல்லி சொன்னால் காரை குறுக்க மறுக்க வந்து வச்சுருப்பாங்க. சரியான கன்ஜெஸ்டட் இந்த ஏரியா வந்து. இது வந்து நாங்கள் கார் பார்க் பண்ண ஏரியா. இது ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் பின்னுக்கு தான் இருக்குது. காரை வந்து பார்க் பண்ணிட்டோம். நாங்கள் ஷூ இந்தா இருக்கு. ஆமாம். ஸோ இந்த ட்ராயிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குது. இது அந்த ஏரியா நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கோம். திரும்பினா கடை. இந்த ஏரியா செம்ம சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட் தான் இந்த ஏரியாவே. அதில் தெரியுது அந்த மக்கான்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஆனால் இந்த ஏரியா வேறு லெவலில் செம்ம சூப்பராக இருக்குது. விண்டருக்கு வந்து நல்ல கிளைமேட்டும் நல்லா இருக்குது. அந்த தெரியுது மக்கான் கேஃபேன்னு சொல்லி அந்த கடைக்கு தான் நாங்கள் போகிறோம். இது என்னடா புதுசாக இருக்குது இது வந்து. இங்கால வெளியிலேயும் நல்ல இடம் இருக்குது. நாங்கள் வெளியிலேயும் போயிருந்து சாப்பிட்லாம். ஸோ அட்மாஸ்பியர் வந்து ஆனால் வெளியில் கொஞ்சம் குளிராக இருக்குது. ஆனால் இங்கால செம்மையாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து உள்ளதான் இருக்கணுமெண்ட் இல்லை. இந்த புகை பிடிக்கிறார்கள், அதாவது வந்து சிகரெட் பிடிக்கிறார்கள், புகை பிடிக்கிறார்கள் வந்து வெளியில இருந்து சாப்பிடலாம். ஸோ அதுக்கேற்ற செட்டப் தான் இது. ஸோ நாங்கள் இங்கே இருந்து அப்படி உள்ளே போனோம்னு சொல்லி சொன்னால் என்னோட மகள் வந்து அழுகிறாள். இது வந்து மலேசியன்ஸ் ஓனர் தான் இந்த பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ வந்து இல்லைங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க? இவங்களை ஆக்கிபைடாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றதில்ல, இவங்களை ஆக்கிபைடாக வச்சுக்கிறதுக்கு எல்லா ஐட்டமும் கொண்டு வரது. இல்லாட்டி எங்களோட உயிர் எடுத்துருவாங்க. என்ன செய்கிறீங்க இல்லைங்க? ட்ரா பண்ணுறீங்களா? சரி இந்தா ஹை சேர் எடுத்துகிட்டு வாங்க இவ. ஸோ இது வந்து சாப்பாடை வந்து அவங்க புஃபே செட்டப் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ நாங்கள் சிம்பிள் சாப்பாடு தான், ஆனால் வந்து சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து சாப்பிட்ருக்கேன். இது மூடி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஐட்டம் இது சிக்கன் தெரியுது, பட் இது வந்து மட்டன் தெரியுது. ஆனால் சாப்பாடு செம சீப்பிங்க. இந்த இதான் கடை பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது, மக்கான் கஃபேன்னு சொல்லி. ஸோ கடை இந்த இல்லையா கடையை திறங்க, உள்ள போங்களேன், திறங்களேன் கடையை. ஸோ எஸ், இது வந்து பின்னாலேயும் வந்து பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு நல்ல இடம் இருக்குது. ஸோ இது செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பழைய செட்டப்பில் தான் இருக்கும் கடை வந்து, ஆனால் வேறு லெவலில். ஸோ நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல இந்த டேபிள் 7ல் நாங்கள் இருக்கோம். இப்படி தான் இருக்கும் அட்மாஸ்பியர். சும்மா சூப்பராக இருக்கும். இதில் இருப்போம், இதில் இருப்போம். நாங்கள் என்ன சாப்பாடு வேணும்னாலும் கூட பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஏதோ மியூசிக் குரூப் நடத்துகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதில் கிட்டார் இதெல்லாம் இருக்குது. எப்போ நடக்கும்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து இந்த டைமே இது நடந்து நாங்கள் பார்த்ததில்லை. நாங்கள் வந்து 4 பேருக்குமே சாப்பாடோட பண்ணாங்க. $55 தான் வந்தது. பேர்த்தில் நீங்கள் $55க்கு சாப்பிட்றன்றது கிட்டத்தட்ட சீப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சாதாரணமாக ஒரு கேஎஃப்சிக்கோ இல்லாட்டி மேக்டிக்கோ போனாலே அதுதான் இருக்கிறதுக்கே சீப்பஸ்ட் ஆப்ஷன் பேர்த்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் மினிமம் $100 வேணும் எங்களோட ஃபேமிலிக்கு. வெயிட்டிங் ஃபார் த ஃபுட்.
லஞ்ச் சாப்பிடல வயிற்ற காய வச்சுருக்கிறோம் டின்னர் சாப்பிட்றேன்ட்டு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ஃபுட். சாப்பாடை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். 2-3 வாட்டி வந்து சாப்பிட்டபடியாக டேஸ்ட் தெரியும், நல்லா இருக்குமென்னு சொல்லி தெரியும். ஸோ உண்மையா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்களும் சாப்பாடு சொல்லுங்கள். சாப்பாடு சொல்லுங்களேன். சாப்பாடு 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 வெரி குட். லிங்கா நீங்கள் தான் சொல்ல போகிறீங்களா அப்பாவுக்கு? லிங்கா இந்த வீடியோ பார்க்குற ஆக்களுக்கு சொல்ல போகிறீங்களா அது எங்களோட சேனலில்? இப்போ நாங்கள் எங்கே அப்பாட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண அதை விட்டு வந்து நாங்கள் என்ன செய்ய எங்கே வந்து நாங்கள் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணீங்க நீங்கள்? நூடுல்ஸ். கொஞ்சம் சத்தமாக சொல்லலாமே. நூடுல்ஸ் மூக்கில் இந்த கையெடுங்க. ரீசெண்ட் டேஸில் வந்து பேர்த்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த QR கோட் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம். ப்ளஸ் வந்து மெனு கார்டு இல்லை, இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணினாலே என்ன ஐட்டம் இருக்குன்னு தெரிய வந்துடும். ஸோ இது வந்து அபொரிஜினலோட ட்ராயிங். நார்மலி அபொரிஜினல் ட்ராயிங் இப்படி தான் இருக்கும், டாட்டாகவே இருக்கும். ஸோ இதோட எனக்கு அர்த்தம் தெரியல, ஆனால் இது நல்லா இருக்குது. ஸோ இங்கால ஒரு கோர்னரில் வந்து ஒரு கவுச் மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம். என்னோடய ஃபேவரட்டான டிஷ் வந்து இந்த கடையில் வந்து கரிலக்ஸா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல உரைப்பாக இருக்கும். ஒரு இதோட ஸ்பெஷலி வந்து இந்த கறி தான். உள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா ஒரு ஜென்ரலான ஒரு நார்மலான ஒரு லக்ஷா தான், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குது சாப்பாடு? இது லிங்கா கோட பண்ண கொய்த்தியாவ் சுடுதா? உண்மையா சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பிடுங்க. இந்த வெளியில் இப்போ தான் 6 மணி, இந்த இருட்டிட்டு ஃபுல்லாகவே. எப்படி இருக்கு இந்த சாப்பாடு? இது வந்து நாசி கோரிங். இங்கே இந்த மகளை சரியான உரைப்பாகும் இன்னுமே. அது என்ன உரைப்பா? சரியான உரைப்பா? அவ்வளோதான் எங்களோட வீடியோ. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வீட்டை போகிறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பிள்ளைகளோட சரியான கஷ்டம். அவள் குளரண்டு குளறாள். ஸோ இவங்களை வச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு போய் வீடியோ எடுக்கின்றது அது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி. என்ன இதில் இல்லை நிறைய ஏதோ கொட்டுப்பட்டு போயிருக்கு. இதுதான் பேர்த்தில் வந்து நைட் லைஃப் இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிக்க போகிறோம். அங்கால கார் எடுக்க போகிறோம். சரியான அங்கால லைட் இருக்காது. ஸோ இப்போவே டார்க் ஆகிட்டு இப்போ கிட்டத்தட்ட 6:30 தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 8 மணி மாதிரி 8-9 மணி மாதிரி இருக்குது விண்டர் ரெண்டபடியாக. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.